நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவர், நீங்க எந்த மொழியை சேர்ந்தவர், அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. மனிதனை மிக்கவா அந்த மனிதம் இருந்தா நீங்க நிச்சயமா இந்த அமைப்புல உறுப்பினர்தான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படின்றதுதான் இங்க மேட்டரே கிடையாது. நீங்க எதையும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க எந்த ஜாதியில் உயர்ந்தவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ஐஏஎஸ் படிச்சிருக்கணும், ஐபிஎஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல மனசு இருக்குன்னா நீங்க நிச்சயமா நம்மளுடைய அமைப்புல உறுப்பினராக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம். இதைத்தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த 5 வருடங்களில் இந்த அமைப்பு உருவாக்கணும்னா அதுக்கு முன்னாடியான அனுபவம் நிறைய இருக்கு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல அமைப்புகளில் முனைப்போடு செயல்பட்டு எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, நாம் எதையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம். இது மக்களுக்கான அமைப்பு. நமக்கான அமைப்புன்னு சொல்றதை விட மக்களுக்கான அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு நம்முடைய அமைப்பு முன்னாடியே போய் நிற்கும். அரசியலில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க, அது ஓட்டுக்காக இருக்கும். ஆனால் நம்மளுடைய போராட்டம்ன்றது அடுத்த தலைமுறைக்காக இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். போன சனிக்கிழமை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஓட்டேரி பகுதியில் ஒரு குடிசை மாற்று வாரியத்தினுடைய அடுக்குமாடு கட்டிடம் ஒரு மனை பிரிவில் ஏற்கனவே இருந்த வீடை இடிச்சிட்டு புதுசாக கட்டிட்டாங்க. அந்த கட்டிய வீடு எவ்வளவு மோசமான தரமற்ற ஒரு வீடாக இருக்கு. அதை கட்டி மக்களுக்கு இன்னும் சேர்க்க போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெறும் 8000 ரூபாய் கொடுத்து அங்கிருந்து இடத்தை காலி பண்ணிட்டாங்க. அதிலேயே மிகப்பெரிய ஊழல். 24,000 ரூபாய் கொடுக்கணும்னு அரசாங்கத்தினுடைய கெசட்ல இருக்கு. ஆனால் அங்கே கொடுத்தது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் 8000 ரூபாய். அப்படி கணக்கு போட்டு பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியங்களில் எத்தனை மிகப்பெரிய ஊழல் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியும். 8000 ரூபாய் கொடுத்து வெளியே அனுப்பிச்சேன் ஒரு நாள் போய் 8000 ரூபாய் வாடகை வீடே கிடைக்கிது. அப்போ இத்தனை வருடங்கள் 3 வருடங்கள் வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கு வீடை இன்னும் அலாட்மெண்ட் பண்ணலை, ஃபினிஷ் பண்ணலை. 2வது தரமற்ற ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய அமைப்புக்கு நம்மகிட்ட முறையிட்டதனுடைய விளைவு போன சனிக்கிழமை நம்முடைய அகில இந்திய நம்முடைய தகவல் மற்றும் சட்டமுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியுடைய தலைமையில், நம்முடைய அருள்ஜோதி அவர்களுடைய தலைமையில் நம்முடைய மாநில நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாரும் அங்கே போய் குரல் கொடுத்து எல்லா மீடியாவையும் கொண்டு பேசுறதுடைய விளைவு சென்னை மாமன்றத்தில் அது எதிரொலிச்சு. அந்த கார்பரேஷன்ல கவுன்சிலர் பேசுறாரு, மேயர் பேசுறாரு, அதிகாரிகள் உடனே வர வைக்கப்படுகிறாங்க, தீர்வு கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இது நம்மளுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை.